நீ எப்படி இந்த வீட்டுல வேஸ்டா இருக்கியோ அந்த மாதிரி இந்த பழைய பட்டு புடவை வேஸ்டா இருக்கு. அதை தூக்கி குப்பையில போட்டோம். பட்டு புடவை என்ன ரேட் தெரியுமா? பட்டு புடவை நல்ல ரேட்டு தான். இது பழைய பட்டு புடவை. குண்டா காசு கொடுப்பாங்க. பழைய பட்டு புடவைக்கு யாரா காசு கொடுப்பாங்க? 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுத்தீங்கன்னா ஒரு தங்க மோதிரம் வேற வா கூட்டு போறேன். என்ன சொல்றேன்? பழைய பட்டு புடவை கொடுக்கறது இல்லாம 1 லட்சம் ரூபாய் காசு கொடுத்து மோதிரமுமா? தங்க மோதிரம். அப்படி விஜயமா என்ன கூட்டிட்டு வந்ததாங்க நம்ம காஞ்சிபுரம் பட்டு சென்டர். இவங்க கிட்ட பழைய பட்டு புடவை கொடுத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போச்சுன்னா கோல்டு ரிங் கொடுக்குறாங்க. அதை கேட்டோடனே நான் குடுகுடுன்னு என்னோட பட்டு புடவையெல்லாம் எடுத்துட்டு ஓடி வந்துட்டேங்க. இவங்க கடை எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூர் சிக்கண்ணா காலேஜ் ரோடு ஐயப்பன் கோயிலுக்கு ஆப்போசிட்லயே லொகேட் ஆயிருக்குங்க. நாங்க கொண்டு போயிருந்த எல்லா சேலையும் வந்தானா கிளியரா எடுத்து பார்த்து என்ன ரேட்டுக்கு போகும்னு சொல்லி அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாருங்க. ஒரு சேலையும் உரசி பார்த்து எடுத்தாங்க. அதுல நாங்க கொண்டு போயிருந்ததுல 5 சேலையும் எடுத்துக்கிட்டாரு. ஒரு சேலை மட்டும் காப்பர் சருகுன்னு சொல்லி எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நாங்க கொண்டு போயிருந்த 5 சேலைக்கும் நல்ல ரேட் போட்டு 1,04,000 ஆச்சுன்னு சொல்லி அமௌண்ட்டும் கொடுத்து கூட 1 கிராம் பேபி ரிங்கும் கொடுத்தாருங்க. இந்த மாதிரி உங்களோட பழைய பட்டு புடவையும் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் பட்டு சென்டருக்கு போங்க. இவங்க கிட்ட 50,000 ரூபாய்க்கு மேல கொடுத்தீங்கன்னா வெள்ளி கொலுசும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுத்தீங்கன்னா கோல்டு ரிங்கும் கொடுக்குறாங்க. ஸ்கிரீன்ல அவங்க கான்டாக்ட் நம்பர் இருக்கு. நீங்க அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணியும் பேசிக்கலாம். உங்க வீட்லயே கூட வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. இல்லனா நீங்க வாட்ஸ்அப் மூலமாவும் போட்டோ எடுத்து அனுப்பி என்ன ரேட் போகும்னு கேட்டுக்கலாங்க. இன்னும் வெயிட் பண்றீங்க? உங்க பழைய பட்டு புடவையை கொடுத்து காசாக்கிருங்க. பாய்.